63 நாயன்மார்களில் ஒருவரான புகழ்ச்சோழ நாயனாரின் வாழ்க்கை வரலாறு சிவபக்தியின் பெருமையையும் அடியார்களுக்கு தீங்கு நேர்ந்தால் ஏற்படும் துயரத்தையும் உணர்த்தும் ஒரு நெஞ்சை உருக்கும் வரலாறு ஆகும். சோழ நாட்டின் தலைநகரான உறையூரை இவர் ஆண்டார். புகழ்ச்சோழர் சிறந்த வீரம் மிக்க மன்னராகவும் நேர்மையான நீதி தவறாத செங்கோல் ஆட்சி புரிபவராகவும் இருந்தார். சைவம் தழைக்க பாடுபட்டார். அவர் சிவபெருமானிடத்தும் சிவனடியார்களிடத்தும் எல்லையில்லா அன்பும் பக்தியும் கொண்டிருந்தார். சிவாலயங்களுக்கு பல திருப்பணிகள் செய்தார். புகழ்ச்சோழ நாயனாரின் வாழ்வில் நடந்த 2 முக்கிய சம்பவங்கள் அவரது பக்தியின் தீவிரத்தை உலகறியச் செய்தன. எரிபத்த நாயனார் சம்பவம். ஒருமுறை சிவனுக்கு சாத்த பூக்களை எடுத்துச் சென்ற சிவகாமி ஆண்டார் என்னும் சிவனடியாரின் பூக்குடலையை மன்னரின் பட்டத்து யானை சிதறடித்தது. இதை கண்ட எரிபத்த நாயனார் என்னும் சிவபக்தர் சிவனுக்கு தீங்கு இழைத்த யானையையும் அதன் பாகனையும் கொன்றார். இதை கேள்விப்பட்ட புகழ்ச்சோழர் கோபத்துடன் வருவதை விடுத்து அங்கு வந்து நின்றார். சிவனடியாருக்கு தீங்கு செய்த குற்றம் தன்னையே சேரும் என்று சொல்லி தன் உடைவாளை எரிபத்த நாயனாரிடம் கொடுத்து, இந்த குற்றத்திற்காக என்னையும் கொன்றுவிடும் என்று பணிந்து நின்றார். அவரது உண்மையான பக்தியை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் காட்சி கொடுத்து யானையையும் பாகரையும் உயிர்ப்பித்தார். இதன் மூலம் அவரது அடியார் பக்தி உலகிற்கு உணர்த்தப்பட்டது. 2வதாக தியாகத்தின் உச்சம் தீக்குளிப்பு. ஒரு சமயம் கப்பம் வரி செலுத்தாத அதிகன் என்ற மன்னன் மீது படையெடுத்துச் சென்று அவனது படைகளை வென்று வர அமைச்சர்களுக்கு உத்தரவிட்டார். வெற்றிக்குப் பின் வீரர்கள் பகைவர்களின் குவித்து வைத்த தலைகளை மன்னரிடம் கொண்டு வந்தனர். அந்த குவியலில் சடைமுடி தரித்த ஒரு சிவனடியாரின் தலை இருப்பதைக் கண்டு மன்னர் அதிர்ந்து போனார். சைவ நெறி தழைக்க நான் ஆண்ட நாட்டில் ஒரு சிவத்தொண்டருக்கு தீங்கு இழைத்து விட்டேனே, அடியாரை கொன்ற நான் இனியும் வாழ அருகதையற்றவன் என்று மனம் வருந்தினார். உடனே தன் மகனுக்கு முடிசூட்டி அரியணையை துறந்தார். அந்த சடைமுடி தாங்கிய தலையை பொற்தட்டில் ஏந்தி உடலெங்கும் திருநீறு பூசி தீக்குண்டம் வளர்த்து திருவைந்தெழுத்தை நமசிவாய ஓதியவாறே அக்னி குண்டத்தில் புகுந்து உயிர் தியாகம் செய்தார். சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்டத் தொகையில் பொழிற்கருவூர் துஞ்சிய புகழ்ச்சோழர்க்கு அடியேன் என்று இவரை புகழ்கிறார்.